அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா ஏஎஸ் அகாடமி சார்பாக இனி வரும் காலங்களில் தினசரி நடப்பு நிகழ்வுகளை முழுமையாக பார்க்கலாங்க. தினசரி நடப்பு நிகழ்வை பொறுத்தவரை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல வெரி இம்பார்ட்டன்ட். ஒரே டைமாக படிக்கிறத விட டெய்லி நம்ம நடக்கக்கூடிய நிகழ்வுகளை முழுமையாக பார்த்துடலாம். முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் சிம்பில் கிளிக் பண்ணிவிடுங்க. நீங்கள் பெல் சிம்பில் கிளிக் பண்ணால் தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோவை பொறுத்தவரை டிசம்பர் 15 நடந்த மிக முக்கிய நடப்பு நிகழ்வை பற்றி பார்க்கலாங்க. தங்கம் ஒரு சவரன் 1 லட்சத்தை தாண்டிய நாள் எப்போன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 15, 2025. தங்கம் ஒரு சவரன் தங்கம் ஒரு சவரன் பார்த்தீங்கன்னா 1 லட்சத்தை தாண்டிய நாள் டிசம்பர் 15, 2025. ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா 12,460 ரூபா வந்திருக்கு அந்த நாளில். 2. வளர்ந்த பாரத வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார ஊரக உறுதியளிப்பு சட்ட மசோதா. அதாவது மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்திற்கு பதிலாக புதிய பெயர் தான் வளர்ந்த பாரத வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார ஊரக உறுதியளிப்பு சட்ட மசோதா. இதை பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக பிபிஜிஆர்ஜின்னு சொல்லலாம். அதாவது பூஜ்ய பாபு கிராமீன் ரோஜ்கார் கேரண்டி பில் அப்படின்ற ஒரு மசோதாவை தாக்கல் செஞ்சுருக்காங்க மக்களவையில். எப்போ தாக்கல் செஞ்சாங்கன்னா மக்களவையில் டிசம்பர் 16 தாக்கல் செஞ்சுருக்காங்க. இது அரசியல் சார்ந்த ஒரு மிக முக்கியமாக பொலிட்டிக்கல் ரிலேட்டடாக பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான திட்டம். இதனுடைய மகாத்மா காந்தியுடைய பெயரை மாற்றிருக்காங்க. அது அரசியல் சார்ந்த கான்ட்ரவர்சியாக இருந்தாலும் கூட நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, இதில் என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்றதை பார்க்கலாம். ஸோ வளர்ந்த பாரத வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார ஊரக உறுதியளிப்பு சட்ட மசோதா. இதை பார்த்திங்கன்னா பூஜ்ய பாபு கிராமீன் ரோஜ்கர் உத்தரவாத மசோதா 2025. ஆங்கிலத்தில் சொன்னால் பிபிஜிஆர்ஜினா பூஜ்ய பாபு கிராமீன் ரோஜ்கார் கேரண்டி பில் 2025. இதை மக்களவையில் அறிமுகம் செய்த நாள் டிசம்பர் 16, 2025. யார் அறிமுகப்படுத்தினார்னா மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் தான் அறிமுகம் செய்தார். இது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டத்துக்கு மாற்றாக உருவாக்கியிருக்காங்க. இந்த புதிய மசோதாவில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம்ன்றது என்னவா மாறி இருக்குன்னா மெயினாக 125 நாளாக வேலைவாய்ப்பு திட்டமாக மாற்றப்பட உள்ளது. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் என்பது இப்போ என்னவா மாறி இருக்குது, 125 நாட்களாக மாறி இருக்குது. இந்த பூஜ்ய பாபு கிராமீன் ரோஜ்கார் உத்தரவாத மசோதா திட்டத்தை பொறுத்தவரையும் முக்கியமான 4 பணிகளை வரையறை தந்திருக்காங்க. 1. தண்ணீர் பாதுகாப்பு. தண்ணீர் பாதுகாப்புனா பாதுகாப்பு, நீர்ப்பாசனம், நீர்நிலைகளை புதுப்பித்தல், காடு வளர்ப்பு போன்ற பணிகளை மேற்கொள்ளுதல். 2. முக்கிய ஊரக கட்டமைப்பு. ஊரக கட்டமைப்புனா குறிப்பாக ஊரக பகுதிகளில் சாலைகளை கட்டமைத்தல், மேம்படுத்தல், ஊராட்சி கட்டடங்கள், அங்கன்வாடிகளுக்கு வேலை செய்தல். இது மிக 2வது முக்கிய பணி. 3. வாழ்வாதாரம் சார்ந்த உள்கட்டமைப்பை உருவாக்கணும். பயிற்சி மையங்களை உருவாக்குறது, ஊரக சந்தைகளை உருவாக்குறது, தானிய சேமிப்பு கிடங்களை உருவாக்குவது. 4. பருவநிலை மாற்றத்துக்கு தக்கவாறு நடந்து கொள்ளுதல். குறிப்பாக பேரிடர் அபாய குறைப்புடன் தொடர்புடைய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல். இதுதான் பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தினுடைய மிக முக்கியமான 4 பணிகளை சொல்லியிருக்காங்க. மிக முக்கியமாக வேளாண் பருவம் அறுவடை காலங்களில், வேளாண் பருவம் பயிரும் காலங்களில் பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடாது. அப்போ அந்த சமயத்தில் வேலை வாய்ப்பை வழங்கக்கூடாது. ஏன்னா விவசாயிகள் இதனால் வேலை ஆட்கள் கிடைக்காம பாதிக்கக்கூடாது என்றதுக்காக வேளாண் பருவத்தின் போது பணிக்கூடாதுன்னு மிக முக்கியமாக சொல்லியிருக்காங்க தெளிவாக. புதிய மசோதாவின் படி 125 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு வேண்டும் என்று விண்ணப்பித்த 15 நாட்களில் வேலைவாய்ப்பு வழங்கணும். அப்படி வழங்கலைன்னா மாநில அரசு அதற்கான உதவித்தொகையை அளிக்க வேண்டும். அந்த உதவித்தொகையை பொறுத்தவரையும் நிதியாண்டின் முதல் 30 நாட்களுக்கு அறிவிக்கப்பட்ட ஊதியத்தில் 4 1 பங்குக்கு குறைவாகவும், நிதியாண்டின் மீதமுள்ள காலத்தில் வழங்க வேண்டிய ஊதியத்தில் பாதிக்கு குறைவாகவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. 125 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் வழங்க வேண்டிய ஊதியத்தை மத்திய அரசு அறிவிக்கும் வரை பார்த்திங்கன்னா 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் ஊதியமே தொடர வேண்டும். ஸோ எப்போ இந்த திட்டத்தை சொல்கிறாங்களோ அதுவரை பார்த்திங்கன்னா இதில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் தான் ஊதியம் வழங்கப்படும். நிதி பகிர்வை பொறுத்தவரையும் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் 100% மத்திய அரசு நிதியுதவியுடன் செயல்படுத்தினாங்க. ஆனால் இந்த புதிய மசோதாவின் படி 125 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் பொறுத்தவரையும் மத்திய அரசு பார்த்திங்கன்னா 60%, மாநில அரசு 40% இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுக்கான சம்பளத்தை தரணும்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக வடகிழக்கு மாநிலங்களை பொறுத்தவரையும் வடகிழக்கு மாநிலங்கள் அண்ட் இமயமலை பகுதியில் உள்ள மாநிலங்களை குறிப்பாக
இந்த திட்டத்துக்கு மத்திய அரசு 90%, மாநில அரசு 10% செயல்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து புதிய வளர்ந்த பாரத வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உறுதியளிப்பு சட்டத்தினுடைய மிக முக்கியமான அம்சங்கள். ஸோ இது வந்து எப்போ இம்ப்ளிமெண்ட் ஆகுன்றதை பார்க்கலாம். அடுத்தடுத்த அப்டேட்ஸில் நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து 3வது, புதிய தலைமை தகவல் ஆணையர் நியமிச்சிருக்காங்க. ஸோ இந்தியாவினுடைய புதிய தலைமை தகவல் ஆணையராக ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் ஆஃபீஸர் ராஜ்குமார் கோயல் வந்து நியமனம் செய்யப்பட்டுள்ளார். எப்போனா December 15, 2025 குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தான் இவருக்கு வந்து பதவி பிரமாணம் செய்து வச்சுருப்பாங்க. இவரோட 8 புதிய தகவல் ஆணையர்களும் நியமிக்கப்பட்டுள்ளன. ஸோ இந்தியாவினுடைய புதிய தலைமை தகவல் ஆணையர்னாவே ராஜ்குமார் கோயல் நியமிக்கப்பட்டார். இது இல்லாமல் கூடுதலாக வந்து 8 புதிய தகவல் ஆணையர்கள் நியமிச்சிருக்காங்க. யாராருன்னு பார்க்கலாம். ஜெயா வர்மா சின்ஹா, ஸ்வாகத் தாஸ், சஞ்சீவ் குமார் ஜிண்டால், சுரேந்திர சிங் மீனா, குஷ்வந்த் சிங் சேத்தி, PR ரமேஷ், அசுதோஷ் சதுர்வேதி, சுதாராணி ரலங்கி. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தகவல் ஆணையர்கள் 2 பேர் இருப்பாங்க. அவங்களோட இவங்க 8 பேர் சேரும்போது 10 தகவல் ஆணையர்கள் அதிகபட்சமாக. ஸோ ஏற்கனவே ஆனந்தி ராமலிங்கமும் வினோத்குமார் திவாரியும் இருக்கிறாங்க தகவல் ஆணையர்களாக. மத்திய தகவல் ஆணையத்தில் ஒரு தலைமை தகவல் ஆணையர் ப்ளஸ் 10 தகவல் ஆணையர்கள் இருக்கலாம். அப்போ மத்திய தகவல் ஆணையனாவே 1+10, ஒரு தலைமை தகவல் ஆணையர் 10 தகவல் ஆணையர்கள் இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது மத்திய தலைமை தகவல் ஆணையம் எதற்காக அமைக்கப்பட்டதுன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இன்ஃபர்மேஷனை வந்து வழங்கணும் அப்படின்றது மிக முக்கியமாக. அதுக்கு வெளிப்படைத்தன்மை ஏற்படுறதுக்காக தான் ஆணையம் அமைச்சிருப்பாங்க. அடுத்து 4வது மிக முக்கியமான நடப்பு நிகழ்வு, காப்பீட்டுத் துறையில் 100% அந்நிய முதலீடு. ஸோ காப்பீட்டுத் துறையில் 100% அந்நிய முதலீடுக்கு ஒப்புதல் அளித்த நாள் December 16, 2025. இந்த காப்பீட்டுத் துறையில் பொறுத்தவரையும் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு 3 சட்டங்களை மாற்றி திருத்திருக்காங்க. 1 காப்பீட்டு சட்டங்கள் 1938, 2 ஆயுள் காப்பீட்டு நிறுவன சட்டம் 1956, காப்பீடு ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணைய சட்டம் 1999. ஸோ ஏற்கனவே காப்பீட்டு தொடர்பான ஒரு 3 சட்டங்கள் இருக்குது. அந்த 3 சட்டங்களை மாற்றி அமைத்து தான் புதிய சட்டமாக திருத்துறாங்க. ஒன்று காப்பீட்டு சட்டங்கள் 1938, ஆயுள் காப்பீட்டு நிறுவன சட்டம் 1956, காப்பீட்டு ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணைய சட்டம் 1999. இந்த 3 சட்டங்களில் திருத்தங்களை மேற்கொள்ள வகை செய்யும் காப்பீட்டு திருத்த சட்டம் 2025. இதுக்கு ஒரு பேர் இருக்குது சமஸ்கிருதத்தில், தி சப்கா பீமா சப்கி ரக்ஷா. இதுதான் காப்பீட்டு துறையில் ஏற்படுத்துகிற மிக முக்கியமான திருத்தமாக இருக்குது. சப்கா பீமா சப்கி ரக்ஷா. காப்பீட்டு திருத்த சட்டம் 2020 பேர் என்ன? தி சப்கா பீமா சப்கி ரக்ஷா என்ற பெயரிலான மசோதாவை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அறிமுகம் செய்திருப்பார். தற்போது காப்பீட்டுத் துறையில் 74% இருக்கும் அந்நிய நேரடி முதலீட்டை 100% உயர்த்துவதை அனுமதிப்பதோடு ஒரு காப்பீட்டு அல்லாத நிறுவனத்தை காப்பீட்டு நிறுவனத்துடன் இணைக்கவும் வழிவகுக்கும். அப்போ தற்போது காப்பீட்டுத் துறையில் எவ்வளோ அந்நிய நேரடி முதலீடு இருக்குன்னா 74%. இதை 100%ஆக மாற்ற போகிறாங்க. அந்நிய நேரடி முதலீட்டை 100% உயர்த்தினாலும் சம்பந்தப்பட்ட காப்பீட்டு நிறுவனத்தின் தலைவர், நிர்வாக இயக்குனர் அல்லது தலைமை செயல் அதிகாரி ஆகிய 3 உயர் பதவிகள் ஏதாவது ஒரு பதவி வகிப்பவர் யாருன்னா இந்திய குடிமகனாக இருப்பதை இந்த மசோதா கட்டாயமாக்கியுள்ளது. சர்வதேச நானோ அறிவியல் தொழில்நுட்ப மாநாடு நடைபெற்ற இடம். சர்வதேச நானோ அறிவியல் தொழில்நுட்ப மாநாடு எங்கே நடைபெற்றதுன்னா வேலூர் VIT பல்கலைக்கழகத்தில் தான் நடைபெற்றது. அடுத்து மிக முக்கியமாக வந்து இப்போ வைரலாக இருக்கக்கூடியது முட்டை. ஏன்னா முட்டையிலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடு மாடு கோழிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய ஆன்டி இன்ஜெக்ஷனான நைட்ரோஃபியூரான் என்ற ஒரு ஆன்டிபயோட்டிக் மருந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ முட்டையிலும் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஷாக்கிங் ரிப்போர்ட் வந்து வந்திருக்கு. எங்கன்னா கர்நாடகாவில் தயாரிக்கப்பட்ட ஒரு கம்பெனியில் இந்த முட்டையில் வந்து பார்த்திங்கன்னா நைட்ரோபியூரான் என்ற தடை செய்யப்பட்ட ஆன்டிபயோட்டிக் மருந்து இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா புற்றுநோய்க்கு வித்திடும் வகையில்னு சொல்லிட்டு இது உலகம் முழுவதுமே தடை செஞ்சுருக்காங்க. மிக முக்கியமான ஒன்று கட்டாயம் எதிர்பார்க்கலாம். அப்போ இது வந்து புற்றுநோய்க்கு வித்திடும் தடை செய்யப்பட்ட ஆன்டிபயோட்டிக் மருந்தான நைட்ரோபியூரான் இது உலகம் முழுவதுமே தடை செஞ்சுருக்காங்க. இந்த மருந்து சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2 நாளாக வந்து வைரலாக போயிட்டுருக்கக்கூடியது முட்டையிலே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முட்டையும் சாப்பிட முடியாத அளவுக்கு சேஞ்சஸ் ஆகிடுச்சா அப்படின்றதுனால இப்போ இது வந்து இந்திய உணவு கட்டுப்பாட்டு வாரியம் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா சுகாதாரத்துறையில் வந்து முக்கியமாக வந்து இந்தியா முழுக்க வந்து முட்டையில் வந்து இந்த நைட்ரோபியூரான் என்ற ஆன்டிபயோட்டிக் மருந்து இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல கட்டாயம் எதிர்பார்க்கலாங்க.
ஸோ இந்த வீடியோவை பொறுத்தவரையும் டிசம்பர் 15, 16 நடந்த மிக முக்கியமாக எக்ஸாம் பாயிண்ட் ஆப்பில் இருக்கக்கூடிய நடப்பு நிகழ்வை பார்த்துருக்குறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.